தீபாவளி ஃபெஸ்டிவல் வந்து எல்லாருமே சிறப்பாக வந்து கொண்டாடி இருப்பீங்க. நம்ம தளபதி மொபைல்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் வந்து மொபைல் வாங்கினீங்க, சர்வீஸ் கொடுத்தீங்க, நிறைய பேர் வந்து உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுத்தீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ண ஸ்வீட்டு, அந்த மாதிரி வடை எல்லாமே வந்து என் கடையில் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் பண்ணது எடுத்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து மொபைல் கடை, என்ன டிவிக்கு சம்மந்தப்பட்டவங்களே என்னை வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மொபைல் கடைக்காரனாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒருத்தனா வந்து எல்லாருமே வந்து கோல்பட்டி மக்கள் பார்த்து அவங்க வீட்டில் பண்ணது வந்து என் கடையில் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. கோல்பட்டியில் வெளியூர்லேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் கோல்பட்டி மக்கள் வந்து வீட்டில் பண்ண ஸ்வீட்லாம் வந்து நேரில் கொடுக்கும்போது எனக்கு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து லவ் காட்டுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கிஃப்ட் பாக்ஸும் கொடுத்தாங்க. எனக்கு வெடி பாக்ஸும் வந்து கொடுத்தாங்க. அந்த வெடி பாக்ஸ் நான் அந்த டைம் வெடி போடுற மைண்ட் செட் நான் இல்லை. அதனால வந்து டைம் நான் தீபாவளியே கொண்டாடல, ட்ரெஸ்ஸும் எடுக்கல, பட்டாசும் வாங்கலை. நம்ம கடையில் வந்து பட்டாசு நிறைய பேருக்கு கொடுத்தோம். அது மாதிரி எனக்கு கொடுத்தாங்க, நிறைய பேர் பட்டாசு கொடுத்தாங்க. அந்த பட்டாசை கூட வந்து கஷ்டப்படுற பசங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். அவங்க போட்டுட்டு போட்டோம் அப்படின்ட்டு. நான் அந்த டைம் எதுவுமே வந்து செலிப்ரேட் பண்ணல. நம்ம கடையில் இருக்க பட்டாசு, மிச்சம் இருக்க பட்டாசை கூட வந்து கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த டைம் எல்லாருமே தீபாவளி வந்து சேஃபாக கொண்டாடிட்டீங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த நியூஸில் எதுவுமே வந்து இந்த டைம் வந்து இந்த மாதிரி தீபாவளிக்கு இந்த மாதிரி கையில் வேட்டு போட்டு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு அப்படி நிறைய நியூஸ் எதுவும் பார்க்கல. அதனால் எல்லாருமே வந்து சேஃபாக கொண்டாடிருக்கீங்க. இதே மாதிரி எப்பவுமே சேஃபாக இருங்க. அது சொல்கிறதுக்கானே தான் வீடியோ வந்து பண்ணேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேஃபாக இருங்க. தீபாவளி மாதிரி எப்பவுமே வந்து சந்தோஷமாக இருங்க.